ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர தியானத்திற்காக ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பதை குறித்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிகர்த்தர், அவர் சிருஷ்டிக்கிற தேவன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எருசலேம் என்றால் அது தேவனுடைய நகரம் என்றும், பரிசுத்த நகரம் என்றும், அது தாவீதின் நகரம் என்றும், அது மகாராஜாவின் நகரம் என்றும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள ஒரு முக்கியமான நகரம். இதை ராஜாக்கள் முற்காலங்களிலே ஆண்டிருக்கிறார்கள். தாவீது ராஜா ஆண்டா, இன்னும் சாலமன், இன்னும் பல ராஜாக்கள் இந்த எருசலேமை ஆண்டிருந்திருக்கிறார்கள். இந்த எருசலேம் ஒரு முக்கியமான நகரம். இந்த எருசலேமை குறித்து வேதத்தில் பல பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். எருசலேமை குறித்த தேவனுடைய நோக்கம் அது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அது ஜனங்கள் களிகூறுதல் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் தேவன் மனிதனை குறித்து, தேவன் எருசலேமை குறித்து வைத்திருந்த அந்த நோக்கத்தை அந்த ஜனங்கள் முழுவதும் உணராதபடி, அறியாதபடி தங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் விளைவாக தேவன் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் அவ்விதமாய் கண்ணீர் விட்டு அழுதார்? தேவனுடைய தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை கொலை செய்தார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தார்கள். அதனால தேவனுடைய மனம் வேதனைப்பட்டது. அவர்களை தேவன் நல்ல நோக்கத்தோடு கூட தான் சிருஷ்டித்தார். அவர்களை தேவன் ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தின் ஆவல். ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக தேவன் அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 41 படிக்கிறோம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொன்னார். ஏன் அவ்விதமாய் ஆண்டவர் சொன்னார்? ஜனங்களுடைய பாவத்தின் விளைவு என்று நாம் பார்க்கிறோம். பாவம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு முடிவில் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. இங்கு நியாய தீர்ப்பை தேவன் உரைக்கிறார். அவ்விதமாகவே AD 70 இந்த எருசலேம் அழிக்கப்பட்டது. இந்த அழிக்கப்பட்ட பிற்பாடும் தேவன் இப்படியே விட்டுவிட தேவன் விரும்பவில்லை. எருசலேமை குறித்து தேவன் வைத்திருக்கிற நல்ல எண்ணம், விருப்பம் என்னவென்றால் அதை மகிழ்ச்சியாக களி கூறுதலாக வைக்க வேண்டும் என்பதுதான்.
அதனாலதான் ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர்களுக்கு தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். இப்பொழுது இது இடிக்கப்பட்ட பட்டணமாய் இருந்தாலும் நான் மறுபடியும் இந்த எருசலேமை ஒரு களிகூர்தலின் பட்டணமாக, இந்த ஜனங்களை மகிழ்ச்சியான ஜனங்களாக சிருஷ்டிக்க போகிறேன், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஏசாயா மூலமாய் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் உரைத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்கள் எது இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது. ஆனால் நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய வாழ்வை சமாதானம் உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்மையில் அவர் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் விரும்புகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில வேதனையோடு நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் மனுஷி, அவர்களை படைக்கும் பொழுது கர்த்தர் நல்ல நோக்கத்தோடு அவர்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அவருடைய வாழ்வு களிகூர்தல் உள்ள வாழ்வாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல எண்ணத்தோடு தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் தேவனுடைய கற்பனையை மீறி மனிதன் பாவம் செய்வதனால, அவனுடைய வாழ்வில பாவம் நுழைந்தபடினால, பாவத்திற்கு அவன் இடம் கொடுத்தபடியினால, தேவனுடைய கற்பனையை மீறினபடினால அவனுடைய வாழ்வு சஞ்சல நிறைந்த வாழ்வாய் மாறிவிட்டது. அப்படியா மனுக்குலம் சஞ்சலத்துக்குள்ள, வேதனைக்குள்ளே போய்விட்டது. இந்த மனுக்குலத்தை மீண்டும் ரட்சிக்க வேண்டும், மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். அவர்களுக்கு இழந்து போன அந்த சந்தோஷத்தை திரும்பவும் கொடுக்க வேண்டும், அவர்கள் மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தாமே இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்தார். ஏறக்குறைய 2024 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது தேவதூதன் ஒருவன் தோன்றி இவ்விதமாய் சொன்னார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால வந்தது. மனுமக்களுடைய பாவத்தை போக்கி அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி அவருடைய மனதிலே வேதனையிலே எல்லாம் எடுத்து போட்டு அவர்களை மகிழ்ச்சியுள்ளவர்களாய் மாற்றி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திலே தோன்றினார். எவ்வளவா ஆண்டவர் அன்பு கூர்ந்தார், மனுஷன் மேல அன்பு வைத்தபடினால அந்த மனுஷனுடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை எதுவானாலும் சரி அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த தண்டனை இயேசு அவர் மேலே ஏற்றுக்கொண்டபடினால தான் மனுஷர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய பாவம் அல்ல, மனுமக்களுடைய பாவத்துக்குரிய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், அக்கனை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு விடுதலையை கொடுக்கிறார். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய உள்ளங்கள் மகிழ்ச்சி உள்ளதாய் மாறும். ஒரு நாளும் ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை அளிப்பது இல்லை. பைபிள்ல அதற்கான ஆதாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது என்னும் ராஜா ஒருவன் இருந்தால் அந்த ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்தான். அந்த பாவத்தை செய்த பிற்பாடு அவனுடைய வாழ்வில இருந்த சந்தோஷம் அவனை விட்டு எடுப்பட்டது. அந்த சந்தோஷம் எடுப்பட்ட பொழுது அவன் இவ்விதமாய் அங்கலாய்க்கிறதை சங்கீதம் 51 நாம் படிக்கிறோம். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபிக்கிறான். அவனுக்குள்ள சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, ஆரவாரம் இருந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனிதனாயிருந்தான் தாவீது. ஆனால் ஒரு முறை அவன் செய்த பாவத்தின் விளைவாக அவன் வாழ்வில் துக்கம் வேதனை வந்த பொழுது அவன் அதை குறித்து உணர்த்தப்பட்ட பொழுது தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள்
கலிகூறும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது தேவன் மறுபடியும் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவன் வாழ்விலே சந்தோஷத்தை திரும்ப கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் மனிதர்கள் செய்கிற பாவம் மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி அவன் நினைத்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவம் முடிவிலே அவனுக்கு வேதனையை தான் கொடுக்கும். கடைசியில் அது நித்திய வேதனை உள்ள நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாவத்தின் விளைவிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி உலகத்துக்கு வந்தார். அதற்காக அவர் தண்டனையை சிக்ஷையை அனுபவிக்க வேண்டியது வந்தது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அதை தன்மேலே ஏற்றுக்கொண்டு மணமக்களுக்காக சிலுவையை சுமந்து பாவத்தை அவர் நீக்கி மனிதனுக்கு சமாதான வாழ்வை அளித்திருக்கிறார். அத்தனை அந்த சமாதான வாழ்வை கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டார் இந்த சமாதான வாழ்வை, சந்தோஷ வாழ்வை, விடுதலையின் வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன். அவ்விதமாய் தருவதன் விளைவாக உங்க வாழ்க்கை கலிகூறுதல் உள்ள வாழ்க்கையாய் மகிழ்ச்சியுள்ள வாழ்வாய் மாறும் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தேவை. இந்த உலகத்துல வாழும்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாருமே விரும்புவார்கள். மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிற காரியம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதனால, பாவ மன்னிப்பை பெறுவதனால உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கும் பொழுது அநேக விதத்துல ஆவிக்குரிய மகிழ்ச்சியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சரீரத்துல நாம் விடுதலையோடு வாழ்வதும் பொழுது, இல்லாவிட்ட வியாதியிலிருந்து விடுதலை பெறும் பொழுது மனுஷன வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகிறது. வேதத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 8வது அதிகாரத்துல பிலிப்பு என்பவன் சமாரியா என்ற பட்டணத்துக்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அவர் மூலமாய் பல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அநேகருக்குள்ளே இருந்த வியாதிகள் குணமாயிற்று, பிசாசுகள் துரத்தப்பட்டது, வசனம் அந்த பட்டணத்திலே பிரசங்கிக்கப்பட்டது. அதனால அந்த பட்டணத்தாருக்கு அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர் 8:8 படிக்கிறோம். இங்கே ஜனங்களுக்குள்ளே இருந்த வியாதி விலகினதுனால அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது திரளான மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய சரீரத்தில் இருந்த நோய்களை கர்த்தர் குணமாக்கினார். அப்பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இன்றைக்கும் வியாதியோடு நோயோடு வேதனைப்படுகிற ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் விடுதலையின் வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகிறது நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்வில் சந்தோஷம் உண்டாகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 16வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு குடும்பம், அது சிறைச்சாலைக்காரன் குடும்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின பொழுது அவர்கள் அதை அங்கீகரித்து இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இரவோடு இரவாக அவர்கள் முழு குடும்பமும் இயேசுவை விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமா, ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனை ஆகிய ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற மனிதன் சந்தோஷமுடையவனாய் மாறுகிறான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது என்று ரோமர் 14:13 படிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன வாழ்வை கர்த்தர் சந்தோஷமுள்ள வாழ்வாய் மாற்றுகிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுவதனால, வேத வசனங்களுக்கு நாம் செவி கொடுப்பதனால, இன்னும் வேத வசனத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதனால, வேத வார்த்தைகளை கேட்பதனால நம்முடைய உள்ளத்தை தேவன் மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றுகிறார். இவ்விதமாய் ஆவிக்குரிய மகிழ்ச்சியை நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நமக்கென்று தேவன் ஒரு நித்திய சந்தோஷத்தின் வாழ்வையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகத்திலே 35வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தபிப்பும்
ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியமான ஒரு வாழ்வை கூட கர்த்தர் மனிதனுக்கு என்று நியமித்திருக்கிறார். அது வேதனை உள்ள வாழ்வு அல்ல, அது மகிழ்ச்சிகரமான வாழ்வு. அதற்காக தான் தேவன் மனிதனுக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் போயிருக்கிறார். அந்த பரலோகத்தை அவர் ஆயத்தம் பண்ண பிற்பாடு அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படி அவர் மறுபடியும் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வதாக வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும்படி, என்றைக்குள்ள மகிழ்ச்சிகரமான வாழ்வு மனிதனுக்கு கொடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் இங்கே படித்தோம், எருசலேமை தேவன் கலிகூறுதலாகவே வைக்க விரும்பினார். எருசலேம் என்று சொன்னால் எருசலேமின் ஜனங்கள், எருசலேமின் குடிகள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் புதிய ஏற்பாடு காலத்துல எருசலேம் என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை புதிய எருசலேமிடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நாம் மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து தேவன் கர்சனை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். எருசலேமுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, மறுபடியும் அதை புதுப்பிக்கிறதாக, மறுபடியும் அதை சிருஷ்டிப்பதாக தேவன் வாக்கு கொடுக்கதை நாம் ஏசாயாவின் புஸ்தகத்திலே படித்தோம். எரேமியாவின் புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் 13 படிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அதைத்தான் திரும்பவும் எரேமியா மூலமா சொல்லுகிறார். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாகி மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய தேவனுடைய இருதயம் எப்பொழுதுமே மனுஷனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்வதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனுடைய பாவம் அவனை மகிழ்ச்சி இழக்க வைத்தாலும் மறுபடியும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியின் இலைகளுக்குள்ளே வரும்படி வாழும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மார்க்கத்தை மனிதனுக்காக உண்டு பண்ணினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, அவன் சுத்திகரிக்கப்படுகிறான், அவன் விடுதலை வாழ்வை பெறுகிறான். அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கு உள்ள மகிழ்ச்சியின் வாழ்வுக்கு அவன் தகுதிப்படுத்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் மனிதன் வாழப் போகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் அளவும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார். எல்லா மனிதரும் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். ஆனால் எங்கே போகிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நித்தியமான ஒரு வீட்டை நித்தியமாய் இயேசுவோடு வாழ்வதற்கான ஒரு வழியை தேவன் நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை குறித்ததான ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாய் நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகும். நித்திய வாழ்வில் இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்று நமக்குள்ளே அந்த நிச்சயம் இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழும் போதும் அந்த நம்பிக்கையோடு கூட தான் நீங்கள் வாழ முடியும். எருசலேமை கடிகுறதவளாக சிருஷ்டித்த அந்த ஆண்டவர் அந்த எருசலேமுக்குள்ளே இருக்கிற சஞ்சலத்தை எடுத்து போட்டு அவளை மகிழ்ச்சியாக்கும்படியாக தேவன் திட்டமிட்டிருக்கிறபடியினால ஆண்டவராகிய தேவன் திரும்ப வந்து முதலாவது எருசலேம் ஆகிய யூத ஜனங்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இன்றைக்கு ஒருவேளை யுத்தம், தவிப்பு, சஞ்சலம் அந்த எருசலேமில் இருந்தாலும் ஆண்டவர் அதன் மேல வைத்த அன்பினால தேவன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தினால உடன்படிக்கையினால தேவன் அதை மறுபடியும் புதுப்பித்து மகிழ்ச்சியாக வைக்க போகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு எருசலேம் என்று சொல்லும் பொழுது யூத ஜனங்களை காட்டுகிறது. அதே வேளையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் புதிய எருசலேமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நமக்காகவும் சிலுவையை இயேசு சுமந்து விடுதலை வாழ்வை தந்தார் என்று நாம் இதுவரையிலும் கேட்டோம். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து
விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு, சந்தோஷமான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால் இப்பொழுதே உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்க சிலுவை சுமந்து, எனக்காக நீ பாடுகளை பட்டு, எனக்காக நீ துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, எனக்காக நீ வேதனைகளை ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் சமாதானம் உள்ள வாழ்வாய், சந்தோஷமுள்ள வாழ்வாய், மகிழ்ச்சியுள்ள வாழ்வாய் மாறுவதற்காக கரையத்தை நீங்க சிலுவையில கொடுத்தபடியினால நான் அதை விசுவாசித்து உண்மையின் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்காய் வாழ தீர்மானம் எடுக்கிறேன் சொல்லி யார் உண்மையாய் சொல்லுகிறார்களோ அவள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். பலோ பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துமை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, எனக்காக, எங்களுக்காக, மனு குலத்துக்காக எழுந்து போன ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கும்படி நீங்க சிலுவையில ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி உண்மை விசுவாசிக்கிற, உண்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வாழ்விலும் ஆண்டவரை ஒரு மகிழ்ச்சியை ஸ்தாபிக்கிறீர். அதற்காக நன்றி. அவருடைய பாவங்களை நீ மன்னிக்கிறீர் ஆண்டவரே, வியாதியை விளக்குகிறீர் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறேன். உம்மோடு கூட இன்றைக்கு வாழும்படியான வழியும் நீர் தந்திருக்கிறேன். இந்த மேலான பாக்கியமான அனுபவத்திற்குள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் வந்து சேரும்படி ஆண்டவரே நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க. இப்பொழுதும் யாராலும் பாவத்தோடு போராடி கொண்டிருப்பார்கள் என்றால் எப்படி நான் விடுதலை பெறுவது என்று சொல்லி அவர்கள் அன்று எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் என்று சொன்னார். நீரே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி நீர் உதவி செய்வதோடு அவர்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வை நீர் கொடுத்து ஆண்டவர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு தேவனிடத்திலிருந்து வருகிற இரக்கத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்க. வியாதியோடு போராடி கொண்டு இருப்பார்கள் என்றால் இப்பொழுது ஒரு அற்புத விடுதலையின் வல்லமே கர்த்தர் அனுப்பி குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எத்தனை வருஷம் இந்த வியாதி, இந்த வேதனை என்னை வேதனைப்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை வாழ்வை பெறுவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய குணமாக்கும் வல்லமையினால ஜனங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, நீரே சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன், நீரே மகிழ்ச்சியை, ஆனந்தத்தையும் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுங்க. அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொடுத்து உமக்குள்ள அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்க. நித்திய வாழ்வை குறித்த ஆண்டவர் எதிர்பார்ப்போடு ஆண்டவர் ஜனங்களோட வாழ்வில் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏதுவாக ஆவியான இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் ஒவ்வொரு இந்த வார்த்தையின் மூலமா நித்தியத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அனுகிரகம் செய்யுங்க. நீங்க சீக்கிரம் வரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகிழ்ச்சியின் நாளை நாங்கள் சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பு இந்த உலகத்தை விட்டு சென்ற பரிசுத்தவான்கள் கூட உம்முடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட்டு உம்மோடு கூட என்னென்றைக்கும் அந்த மகிழ்ச்சியின் வாழ்வுக்குள்ளே இருப்பது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற நான்கு கூட இமை பொழுது மர்மமாக்கப்பட்டு உம்மோடு கூட இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற வேதம் சொல்லுகிறது. அதை நாங்கள் வாசிக்கிற விதமாகவே நீங்க செய்ய போகிறதற்காய் நன்றி. உம்முடைய வருகையின் நாட்கள் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். அந்த நாளை எதிர்பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்களில் உங்களுடைய ஜனங்களோடு கூட நீங்க பேசுங்க. அவர்களை மகிழ்ச்சியின் எல்லைக்குள்ளே வாழ உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற செய்தியை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுதும் அதை முன்னிட்டு நாம் இன்னொரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 51 கூட 51:11 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டு. அவர்கள் சீயோனுக்குரியவர்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் 65:19
உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. எரேமியா 31 நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீர்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர் எல்லாரையும் ஆனந்த களிப்பாய் மகிழும்படிக்கு செய்வார். அவர்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றுவார், மாற்றி அவர்களை தேற்றுவார். அவர்கள் சஞ்சலம் எல்லாம் நீங்கும். நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அவள் ஆத்மாவை கொழுமையானவைகளினால நான் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆமார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் தொய்ந்து போவது இல்லை. அவருடைய ஜனங்கள் அழுது கொண்டிருக்க தேவையில்லை. அவள் கூப்பிடும் பொழுதே அவளுடைய சத்தத்திற்கு, அவளுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்குவார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டதாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். நித்திய சந்தோஷம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை அடைவதற்காக சொல்லி இருக்கும் பொழுது என்றென்றைக்கும் மகிழ்ச்சி, மாறாத மங்காத மகிழ்ச்சி. உங்களுடைய எல்லா சஞ்சலமும் எல்லா துக்கமும் மாறி போகும்படிக்கு இப்பொழுதே நீங்கள் விசுவாசிக்க. உங்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் பார்க்கிறார், அறிந்திருக்கிறார். இனி நீங்க அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. பற்பல காரியங்களினால நீங்க கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. ஆண்டுடைய பாதத்திலே வந்திருக்கிற நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில அவர் உங்களுக்கு இப்பொழுதும் செவி கொடுக்கிறார், உங்களுக்கு இறங்குவார். உங்களுக்கு அவர் அளிக்கிற நன்மைகளை கொடுத்து உங்களுடைய ஆத்துமாவை பூரிப்பாக்குவேன் என்று சொல்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்க தேவையில்லை. இனி கூக்குரலின் சத்தம், அழுகையின் சத்தம் உன்னிடத்துல கேட்கப்படுவது இல்லை. நான் உன்னை பார்த்து மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்கிறார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ களி கூர்ந்திருப்பாய், என்றென்றைக்கு மகிழ்ச்சியா இருப்பாய் என்பதே தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்பி இப்பொழுதே எல்லா சஞ்சலத்தையும் எல்லா தவிப்பையும் உங்களை விட்டு எடுத்து போட்டு, ஆறுதல் அற்றவைகளை எல்லாம் எடுத்து போட்டு, தேறுதல் அற்றவைகளை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் தேறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை இப்பொழுதும் ஆண்டவர் பாழாய் கிடக்கிற ஸ்தலம் போல நான் இருக்கிறேனே, என் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கிறதே என்று சொல்லி கேட்கிற ஆத்துமாவே, நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் நிரப்புகிறார். தொய்ந்து போன உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அழுது கலங்கி தவிக்கிற உன்னை நான் பார்க்கிறேன், காண்கிறேன். இப்பொழுதே நீ கூப்பிடுகிற இந்த வேளையிலேயே நான் உன் வாழ்வில் அற்புதத்தை செய்வேன். நான் உன் வாழ்வில் அற்புதத்தை செய்வேன். நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு இறக்க செய்யாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் திருவிழா பற்றுகிறார். அன்புள்ள இயேசுவே, இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தைகளை தெளிவாக பிரசங்க வாயிலாக கேட்டார்கள். இப்பொழுது ஜெபிக்கிற அந்த வேளையிலும் கூட ஒரு பெரிய நித்தியமான ஆண்டவரை கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அடைவார்களாக. மீட்கப்பட்டவர்களுக்கு ஆனந்த கழிப்பு உண்டே. யார் யார் இந்த வேளையிலும் கூட கர்த்தரால் நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லி, மீட்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்விலும் கூட அவர்கள் ஆண்டவரே களி கூறுவார்களாக. அவர்களுக்கு பாடல் வருவதாக, துதியின் சத்தம் வருவதாக, இப்பொழுதே விடுதலை பிறப்பதாக என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எந்தெந்த தொய்ந்து போன பகுதிகள் உண்டோ, சரீரத்திலே என்னென்ன பலவீனப்பட்ட பகுதிகளோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாறுவதாக, எல்லாம் பலனாய் மாறுவதாக. அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. அற்புத நன்மைகளை இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.